வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்றைக்கி நான் உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, மிச்சமான சப்பாத்தியில் சம்சா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு, எவ்வளோ சவுண்ட் கேட்குதுங்களா? ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீதமான சப்பாத்தியில் சம்சா. இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க, வேக வச்சுருக்கேன். இதை நல்லா மசிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி துருவிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டி கட்டியாக இருக்காது. சம்டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சா கூட ஒரு கட்டி கட்டியாக இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி இருக்காது இந்த மாதிரி நம்ம துருவிக்கிட்டோம்னா. ஸோ அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் வச்சு துருவிக்கோங்க. இல்லை கையிலே நல்லா மசிக்க முடியுது அப்படின்னா மசிச்சுக்கலாம். நான் கையில் மசிகிறது மசிஞ்சிரும். அது இல்லாமல் இப்படி துருவும் போது அந்த மாதிரி கட்டியாக இருக்கிறதெல்லாம் இந்த துருவலில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி இதை செய்யணுங்க. நம்ம மசிச்சிட்டோங்க. இதில் என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூளுங்க. இப்போ நம்ம மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டிருக்கோங்க. அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது உப்புங்க. நெக்ஸ்ட் பச்சை மிளகா, அடுத்தது பொடியாக நறுக்குன மல்லி, அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், அடுத்தது கொஞ்சம் லெமன். இப்போ இதுக்கு நல்ல பைண்டிங் கொடுக்கறதுக்காக அரிசி மாவுங்க ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிசையணும். இதை நல்லா பிசையணுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்க, நமக்கு சப்பாத்தி மீந்து போச்சுன்னா அதை நம்ம சமோசாவாக செய்யலாம். பாருங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் மைதா மாவு சப்பாத்தி பண்ணியிருந்தேன். சென்னா மசாலாவுக்கு மைதா மாவு சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மைதா மாவு சப்பாத்தி பண்ணேன். நீங்கள் கோதுமை மாவு சப்பாத்தி பண்ணியிருந்தா கூட ஓகே, அதுலேயும் இதே மாதிரி செய்யலாம். இப்போ ஓகே, பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு. இதை ஃபஸ்ட்டு எப்படி பாதியாக மடிச்சுட்டு இதை கட் பண்ணிடலாங்க. ஓகே, கட் பண்ணியாச்சு. இப்போது மைதா மாவு பேஸ்ட் எடுத்துக்கணுங்க. மைதா மாவை தண்ணியில் கலக்கி வச்சுருக்கேன். இப்போது பாதி சப்பாத்தி எடுத்து இதில் நல்லா இந்த மாதிரி மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த ஓரத்தை நல்லா இப்படி ஒட்டி விட்டுறலாம். ஓகே, இது மாதிரி அடுத்த சப்பாத்திலையும் செய்யலாம். இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சிடலாம். இதை நல்லா இப்படி எல்லா இடத்தையும் ஸ்டிக் பண்ணிடலாங்க. ஓகே, அடுத்த சப்பாத்தி பார்க்கலாம். பாதியாக மடித்து இதை
ஹாஃபாக கட் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டஃபிங் எது வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதை வந்து நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிடுங்க. இப்போது நல்லா இதெல்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளார ஸ்டஃபிங் பண்ணிடுங்க. அதெல்லாம் ஒட்டி விட்டுருங்க. ஓகே, அடுத்தது ஸோ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணுறேன். பாருங்கள், பாதியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை இப்படி பாதியாக இங்கே மடித்து இதை கொண்டு வந்து இங்கே மடித்து இப்படி ஹோல் வந்துடும். அதுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், எல்லா மிச்சமான சப்பாத்தியும் நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுங்க. ரொம்ப சூடாக எண்ணெய் வந்து காயக்கூடாது. நம்ம ஏற்கனவே சப்பாத்தி வந்து வெந்தது தான், அதனால் ஒரு மிதமான சூட்டில் நம்ம இதை போட்டு எடுத்துடலாம். இது வந்து சப்பாத்தி மீஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்துர்லாங்க. குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப காய வச்ச எண்ணெயில், இது ஏற்கனவே வெந்த சப்பாத்தி தானேங்க, அதனால் வந்து டக்குன்னு ஒரு மாதிரி கருகிற மாதிரி கொஞ்சம் நல்ல ப்ரௌன் ஆயிரும். அதனால் அந்த மொறுமொறுப்பு வராது. அப்புறம் டக்குன்னு ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பு இருக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் மிதமான சூட்டில் போட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து வேகும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இதையும் போட்டுடலாங்க.
ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி மிச்சமான சப்பாத்திலாம் சம்சா செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.